பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 126 அதனுடைய 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேகருடைய எதிர்பார்ப்பு, இந்த நாளிலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, இந்த நாளிலாவது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, நான் வேலை செய்கிற இடத்திலே ஒரு மாற்றத்தை, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு மாற்றத்தை, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை, வியாதி என்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை, அநேக குழப்பங்களிலிருந்து ஒரு விடுதலையை, மன பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை, அநேக விதமான கட்டளிலிருந்து ஒரு விடுதலை இந்த நாளிலாவது வராதா என்று ஏக்கத்தோடு தான் அநேகர் இருப்பது உண்டு. ஒவ்வொரு புதிய நாளும் தொடங்கும் போதும் இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா என்று கலங்குகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். ஆமென். நாம் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு, நமக்கு, நம்முடைய வீட்டாருக்கு, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு, நம்முடைய சபையாருக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆமென். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, செய்கிறதுக்கு முன்பதாகவே, பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாகவே, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் என் குடும்பத்தை ரட்சித்தார், என் வீட்டில் உள்ள அனைவரும் மனம் திரும்பினார்கள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னோடு படிக்கிறவர்கள், என்னோடு வேலை செய்கிறவர்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், வியாதியிலிருந்து சுகம் உண்டாச்சு என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமாக, அற்புதமாக, எல்லா கண்களும் காணும்படியாக இந்த நாளிலே அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற நாள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய கண்ணிலே அது உங்களுக்கு எட்டாததா இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கண்ணிலே உங்களுடைய ஒரு திட்டத்தின்படி ஒரு சிறிதான ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும், சிறிய ஒரு கல்வி படிக்க வேண்டும், சிறிய ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், சிறிதாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சிறிதான ஒரு சமாதானம் போதும், கொஞ்சம் சந்தோஷம் போதும், கொஞ்சம் சமாதானம் போதும், வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மாற்றம் வந்தால் போதும், வீட்டிலே சமாதானம் கொஞ்சமாய் இருந்தால் போதும் என்று நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய வல்லமை அப்படி அல்ல, ஆண்டவருடைய சித்தம் அப்படி அல்ல. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்கள், ஆமென், நாம் கிரகிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான காரியம் செய்ய வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் இருப்போம் என்றால் நிச்சயம் தேவன் நம்முடைய ஜெபத்தை பார்த்து அவர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வருவார். மெய்யான மகிழ்ச்சி, மெய்யான களி கூறுதல், மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானத்தை அவர் உங்களுடைய வீட்டிலே தந்து நீங்கள் மகிழும்படியாக, கொண்டாடும்படியாக, களி கூறும்படியாக, பெரிய காரியங்களை காணப்படும்படியாக தேவன் கிருபை செய்வார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். அவரோடு சேர்ந்திருப்போம், பெரிய காரியங்களை காண்போம். ஆமென்.